இந்த உலகத்துல இருக்க பல கோடி உயிரினத்திற்கு வீடா இருக்கிறது இந்த பூமி தான். இந்த பூமி தான் நீங்களும் நானும் பிறந்த இடம், நம்மளோட வீடா இருக்கிறது இந்த பூமி தான். ஆனா இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஒரு மத புத்தகங்கள் வந்து கடவுள் உருவாக்குறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த வீடியோல இந்த பூமி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க நம்மளோட வீடா இருக்க இந்த பூமி எப்படி உருவாச்சு, பூமியில எப்படி தண்ணி வந்துச்சு, தண்ணின்ற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா இந்த பூமியில உயிரினம் தோண்டி இருக்காது. தண்ணி எப்படி இந்த பூமிக்கு வந்துச்சு, நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி உருவாச்சு, நம்மளோட சன் சூரியன் எப்படி உருவாச்சு, நம்ம நிலா எப்படி உருவாச்சு, எப்படி நீங்கள் நானும் வந்தோம் அப்படின்றத ஸ்டார்ட் டு எண்ட் வந்து இந்த 10 நிமிஷம் வீடியோல சிம்பிளா நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 4.5 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி, அதாவது 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்க பாக்குற பூமி கிடையாது, சோலார் சிஸ்டம் கிடையாது, சன் சூரியன் கிடையாது. அதுக்கு முன்னாடி வெறும் டார்க்னஸ் மட்டும் தான் இருந்துச்சு. நம்மளோட இடத்த வந்து சோலார் நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. சோலார் நெபுலான்றது வெறும் டஸ்ட் பார்ட்டிகல், கிளவுட், அதுக்கப்புறமா ஈலியம், ஹைட்ரஜன் மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் இந்த சோலார் நெபுலால இருந்திருக்கு. நம்மளோட சோலார் நெபுலால இப்படிதான் பல லட்சம் வருஷத்துக்கு இருந்துகிட்டு இருந்ததுக்கு ஒரு நாள் ஒரு வெடிப்பு வந்து நடக்குது, டும் அப்படின்னு. இந்த வெடிப்பு பிக் பேங்க பத்தி நான் பேசல, நான் பேசுறது சூப்பர் நோவா வெடிப்பை பத்தி. சூப்பர் நோவான்றது ஒரு டையிங் ஸ்டார். ஒரு ஸ்டார் மொத்தமா எரிஞ்சு அதோட ஆயுள் காலத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டார் வெடிச்சு செதறும். அது வந்து வெடிச்சு செதற எக்ஸ்ப்ளோட் ஆகிறது தான் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க, ஒரு டையிங் ஸ்டார் எக்ஸ்ப்ளோட் ஆகிறது. அப்படி நம்ம சோலார் நெபுலாக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்டார் வந்து வெடிச்சதால அந்த இம்பாக்ட் வந்து நம்ம சோலார் நெபுலா வரையும் வந்திருக்கு. அதனால கிராவிடேஷனல் இன்ஸ்டபிலிட்டி வந்து உருவாகுது. எல்லாமே வந்து சூடாக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட மில்லியன் டிகிரி செல்சியஸ்ல வந்து ஒரு கிராவிடேஷனல் இன்ஸ்டபிலிட்டி வந்து அது வேற மாதிரி ஒரு இது வந்து உருவாக்கி இருந்திருக்கு. எல்லா டஸ்ட் பார்ட்டிகளும் கிளவுடும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து எல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருக்கு, ரொட்டேட்டிங் டிஸ்க் மாதிரி. நம்ம சோலார் சிஸ்டம் வந்து ஒரு ரொட்டேட்டிங் டிஸ்க் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது அப்படியே வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு எல்லாமே சுத்த ஆரம்பிச்சிருக்கு. இது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்து இது நடந்திருக்கு. இன்னைக்கான காலகட்டத்துல எல்லா டஸ்ட் பார்ட்டிகளும் ஒண்ணு சேர்ந்து இடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டு வந்து ஒரு புரோட்டோ ஸ்டாரை வந்து உருவாக்குது. புரோட்டோ ஸ்டார்னா பேசிக்கா ஒரு ஸ்டார் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஃபார்ம் தான் புரோட்டோ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஹைட்ரஜனும் ஹீலியமும் சேர்ந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆக ஆரம்பிக்குது. இது ஒரு ஸ்டாரை உருவாக்குது. அந்த ஸ்டார் தான் நம்மளோட சூரியன். இப்படிதான் நம்மளோட சூரியன் அப்படின்றது உருவாச்சு. சூரியன்ல நடக்கிற நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து அன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்னை வரையுமே சூரியன்ல அது நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சோலார் சிஸ்டம்ல உருவானது நம்மளோட சூரியன். இப்ப சூரியன் உருவாயிடுச்சுன்னு சொல்லல, சூரியன் உருவாகிறது வந்து 2 நாள்லயே 1 நாள்லயே உருவாகல. அது மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துதான் சூரியன் உருவாச்சு. அப்புறம் தான் புரோட்டோ பிளானட்ஸ் உருவாகுது. கிரகங்களுக்கு முன்னாடி இருந்த ஃபார்ம் வந்து புரோட்டோ பிளானட்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஸ்பேஸ்ல இருந்து டஸ்ட் பார்ட்டிகல், ஆஸ்ட்ராய்டு எல்லாமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மோதி ஒரு கிரகங்களை உருவாக்க ஆரம்பிக்குது. எப்படா ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மோதினா ஒரு பெரிய கிரகம் நம்ம வாழ்ற மாதிரி உருவாயிடுமான்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது எதுவுமே 1 நாள் 2 நாள் ஆனது கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், லட்சக்கணக்கான வருஷங்கள் வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மோத ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஒரு ராக் மாதிரி, ஒரு பந்து மாதிரி உருவாக்குது. இது கிராவிட்டியோட ஹெல்ப்பால ஒரு ஸ்பிரிக்கல் ஷேப் வந்து கிடைக்குது. இன்னைக்கு நீங்க பாக்குற எல்லா கிரகமுமே வந்து உருண்டையா இருக்கும்ல, எல்லாமே இந்த கிராவிட்டியோட இதால ஒரு ஸ்பிரிக்கல் ஷேப்ல வந்து வர ஆரம்பிக்குது. அப்படிதான் இந்த சோலார் சிஸ்டம்ல இருக்க ஒரு கிரகமும் உருவாச்சு. அதுல நம்ம பூமியும் ஒண்ணு. நம்ம பூமி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இன்னைக்கு நீங்க பாக்குற மாதிரி கிடையாது. அது ஒரு லாவா பந்து, அப்படியே ஒரு எரி பந்து. எல்லா ராக்ஸுக்குமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மோதி அப்படி ஒரு ஃபார்முக்கு வந்து வந்திருக்கு. சொல்ல போனா அவ்வளவு எனர்ஜில வந்து அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்க லாவா பாலா தான் அன்னைக்கு பூமி 4.6 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்படி லாவா பந்தா கொதிச்சுக்கிட்டு இருந்த நம்ம பூமி காலங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா கூல் டவுன் ஆக ஆரம்பிக்குது. நம்ம பூமி வந்து 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்னு கோர், மேண்டல், கிரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கோர் வந்து அயன், நிக்கல் மாதிரியான டென்ஸான எலமெண்ட்லாம் இருக்கும்ல, அது போயிட்டு நம்ம கோர்ல வந்து அதிகமா வந்து சேருது. ஆக்சிஜன், அலுமினியம் மாதிரியான நிறைய எலமெண்ட்ஸ்லாம் மேண்டலுக்கும் கிரஸ்டுக்கும் வர ஆரம்பிக்குது. நம்ம கோர் வந்து அயனாலையும் நிக்கலாலையும் உருவாக்கப்பட்டது. ஏன்னா அன்னைக்கான காலகட்டத்தில் அவ்வளவு டென்ஸான எலமெண்ட்லாம் உள்ள போயிட்டு இன்னை வரையுமே நம்ம கோர் வந்து அயனாலும் நிக்கலால உருவாக்கப்பட்டது. ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பூமி மாதிரியே மாசோட சைஸ்ல இருக்கிற தியான்னு சொல்லப்படுற ஒரு பிளானட் வந்து ஒரு காலகட்டத்துல பூமியோட வந்து மோத ஆரம்பிச்சது இருக்கு. அப்படி தியான்ற அந்த கிரகம் வந்து நம்ம பூமியில மோதி ஒரு பார்ட் மட்டும் சின்னதா பூமியில இருந்து வெளில போயிருந்திருக்கு. அந்த பார்ட் தான் இன்னைக்கு நம்ம நிலாவா இருக்கு. தியான்ற ஒரு பிளானட் பூமியில வந்து மோதலை அப்படின்னா இந்த உலகத்துல
உயிரினமே உருவாயிருந்திருக்காதுங்க. நீங்களாம் வந்திருக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம பூமி வந்து 23.5 டிகிரி வந்து டில்ட் ஆயிருக்கு. லைட்டா நம்ம பூமி சாய்கோணத்துல இருக்கு. இந்த தியான்ற பிளானட் வந்து நம்ம பூமியை மோதினதாலதான் இப்படி வந்து நம்ம பூமி டில்ட் ஆயிருக்கு. அப்படி டில்ட் ஆனதாலதான் வெதர் அப்படின்றது நம்ம பூமியில மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கதாலதான் மனுஷனால இந்த உலகத்துல வரவே முடிஞ்சது. அப்படி தியான்ற கிரகம் நம்ம பூமியில இடிச்சு நிலாவா ஃபார்ம் ஆகல அப்படின்னா நீங்க இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா காலங்கள் போக போக நம்ம பூமி வந்து கூல் டவுன் ஆக ஆரம்பிக்குது. நம்ம பூமியில தண்ணி வந்து உருவாகுது. நம்ம பூமிக்கு நீர் வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஆஸ்ட்ராய்ட்ஸா எரிக்கற்களா? அதுல இருந்து எப்படா பூமிக்கு இவ்வளவு கடல் மாதிரியான தண்ணிகள் வந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல தண்ணி வந்து ஐஸ் ஃபார்ம்ல இருக்கும். ஆஸ்ட்ராய்ட்ஸ் நம்ம பூமியில வந்து உழ ஆரம்பிச்சது. அதுல இருந்து தான் நம்ம பூமிக்கு தண்ணி கிடைச்சது. இன்னைக்கு நீங்க பாக்குற கடல் எல்லாத்துக்குமே காரணம் ஆஸ்ட்ராய்ட்ல இருந்த தண்ணி. எப்படா ஆஸ்ட்ராய்ட்ல இருந்த தண்ணி ஐஸ் பார்ட்டிகல் எப்படா கடலை உருவாக்கும்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எதுவுமே ஒரு நாள் 2 நாள் நடந்த ப்ராசஸ் கிடையாது. லட்சக்கணக்கான வருஷங்கள் எடுத்துக்கிட்ட ப்ராசஸ். ஒரு காலகட்டத்துல வந்து பூமியில உழுந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல இருந்து வந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கடலை உருவாக்க ஆரம்பிச்சது. அது வேப்பரைஸ் ஆகும் போது திருப்பி தண்ணி வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து பூமிக்கு திருப்பி வர ஆரம்பிச்சது. தண்ணி வந்து இந்த பூமியை கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டத்துல கூல் டவுன் ஆக்கிக்கிட்டே இருந்துச்சு. கிரஸ்ட் மேண்டல் மாதிரியான இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சது. கோர் வந்து அடியில போக ஆரம்பிச்சது. இப்படி பூமியில வந்து தண்ணி வந்துருச்சு. இப்ப பூமி பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி வந்தாதான் அன்னைக்கான காலகட்டத்துல கிரஸ்ட் மேண்டல்லாம் உருவானதுக்கு அப்புறம் மேல தண்ணி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படிதான் பூமி அன்னைக்கான காலகட்டத்துல இருந்துச்சு. எந்த ஒரு தரைப்பகுதியும் அன்னைக்கு பூமிக்கு கிடையாது. வல்கானிக் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. நம்ம கோர்ல இருக்கிற அந்த எரி குழம்புலாம் இருக்கும்ல, அது மாதிரி வல்கானிக் எரப்ஷன் நம்ம பூமியில நடக்கும். டக்குனு வந்து வல்கானிக் எரப்ஷன் நடக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தரைப்பகுதிகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சது இந்த பூமி. தரைப்பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டமா உருவாக ஆரம்பிச்சது. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் இந்த பூமியில உயிரினங்களே கிடையாது. உயிர் அப்படின்றது இந்த பூமியில தோன்றவே இல்லை. ஆனா ஒரு நாள் 3.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி 300-800 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல லைஃப் அப்படின்றது ஃபார்ம் ஆச்சு. தண்ணியில பாக்டீரியாஸ் வந்து ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. ஒன் செல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மைக்ரோ செல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்னதா, அது நம்ம கண்ணாலாம் பார்க்க முடியாது, ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரியான ஒரு செல் உயிரினி வந்து அன்னைக்கான காலகட்டத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு தண்ணியில. இந்த போட்டோ சிந்தட்டிக் பாக்டீரியா வந்து காலங்கள் போக போக எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கு. இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம் வந்து 2 செல் ஆர்கானிசமா மாற ஆரம்பிச்சிருந்திருக்கு. பல லட்சம் வருஷத்துக்கு இந்த எவல்யூஷன் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு பாக்டீரியால இருந்து ஒரு உயிரினம் ஃபார்ம் ஆகுது. அந்த உயிரினம் மீன் மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து தண்ணிக்குள்ள உருவாக்குது. இது நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் 2 நாள் நடந்தது கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து எடுத்துக்கிட்ட ப்ராசஸ் இது. ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிர் ஃபார்ம் ஆகும். இப்படி சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்லாம் தண்ணிக்குள்ள சுவாசிச்சு ஆக்சிஜனை வெளில விடுவான். அந்த ஆக்சிஜன்லாம் தண்ணி வழியா நம்ம அட்மாஸ்பியருக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பூமியோட அட்மாஸ்பியர் வந்து ஆக்சிஜனால உருவானது. அப்படி அது அப்போ விட்டதாலதான் இன்னைக்கு மனுஷங்க இந்த பூமியில இருக்கும்ன்றதுதான் உண்மை. இப்படி எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு உயிரினமா தண்ணிக்குள்ளேயே உருவாக ஆரம்பிக்குது. ஃபிஷ் மாதிரியான மீன் மாதிரியான உயிரினங்கள்லாம் தண்ணிக்குள்ள வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த உயிரினங்களால தண்ணியை விட்டு வெளில வந்து உயிர் வாழ முடியாது. தண்ணிக்குள்ளதான் உயிர் வாழும். ஆனா காலங்கள் போக போக நிறைய தண்ணிக்கு வெளில வந்து உயிர் வாழ்ற மாதிரியான மீன்கள்லாம் உருவாகுது. டால்பின்ஸ்லாம் இருக்கும்ல, அது தண்ணி உள்ள இருந்து வெளில வந்துட்டு திருப்பி தண்ணிக்குள்ள போகும். அந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. இப்படி லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் இயர்ஸ் வந்து இப்படி நடந்துகிட்டே இருக்கும் போது தண்ணிக்குள்ள இருந்த உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிலத்துக்கு வர ஆரம்பிக்குது. நிலத்திலையும் அதனால உயிர் வாழ்ற முடியற அளவுக்கு ஆரம்பிக்குது. பல எவல்யூஷன் வந்து நடக்குது. ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிர் உருவாகிறது, இன்னொரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிர் உருவாகிறது ஒரு நாள் 2 நாள்ல கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா வந்து ஒரு உயிரினமா உருவாகுது. இப்படி காலங்கள் போயிட்டே இருக்க நேரத்துலதான் 440 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமி ஃபர்ஸ்ட் டைம் அழிஞ்சுது. பூமி அழிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இந்த பூமி 5 தடவை இதுக்கு முன்னாடி அழிஞ்சிருக்கு. 5 மாஸ் எக்ஸ்டென்ஷனை இந்த பூமி வந்து பார்த்தது இருக்கு. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்வின் சொன்னது. டார்வின் தியரி படி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்றது இடத்துக்கு தகுந்த மாதிரி எந்த உயிரினம் அதை வந்து வடிவமைச்சுக்குதோ, எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதனால வாழ முடியுதோ அது வந்து இன்னொரு உயிரை வந்து உருவாக்கும். பேசிக்கா என்ன அப்படின்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்றது இந்த எவல்யூஷன்ல என்ன அப்படின்னா 5 தடவை உலகம் அழிஞ்சதுல 5 தடவையிலையும் சர்வே ஆகுற உயிரினம் வந்து இன்னொரு உயிரினத்தை வந்து உருவாக்கும். அப்படி சர்வேயான உயிரினம் வந்து இன்னொரு எவல்யூஷன் நடந்து அதுல இன்னொரு உயிர் வந்து ஃபார்ம் ஆகும். அதுல இருந்து இன்னொரு உயிர் ஃபார்ம் ஆகும். அதுல இருந்து இன்னொரு எவல்யூஷன் நடக்கும். அப்படிதான் இந்த உலகத்துல உயிரினம் அழிஞ்சு திருப்பி உருவாயிருந்திருக்கு. ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் மாஸ் எக்ஸ்டென்ஷனை வந்து
ஸ்னோபால் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூமி ஃபுல்லாவே ஐஸ் ஏஜா மாறிடுச்சாம். மொத்தமா இந்த பூமியே பனியால சூழப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. பனியால அப்படியே மூடிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 85% ஸ்பீசிஸ் வந்து இந்த பூமியில இருந்து அப்படியே அழிஞ்சு போயிடுச்சாம். பாக்கி இருக்க 15% ஸ்பீசிஸ் இருக்குல்ல, அது இந்த பூமியில இருந்து சர்வி ஆகுது. அது இன்னொரு உயிரினத்துக்கு வழிவகுத்து கொடுக்குது. அதுல இருந்து இன்னொரு உயிரினம் வந்து எவால்வ் ஆகுது. அப்புறம் செகண்ட் மாஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த பூமியில வந்து ஆக்சிஜன் கம்மியாகி அதுல இருந்து 70% உயிரினம் வந்து ஸ்பீசிஸ் வந்து அப்படியே வைப் அவுட் ஆயிடுச்சா. அப்படி 25% வந்து சர்வி ஆனது இருக்கும்ல, அது அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும்ல, அது இன்னொரு உயிரினத்தை வந்து உருவாக்கும். அப்படி வந்து 4 தடவை வந்து இந்த பூமி அழியுது. அப்புறம் வல்கனிக் கரப்ஷன் நடக்குது. அது மாதிரி பூமி வந்து 4 தடவை வந்து அறிவை பார்த்து அதுல இருந்து சர்வே ஆகிற உயிரினம் வந்து இன்னொரு உயிரினத்தை ஃபார்ம் பண்ணோம். அதுல இருந்து அப்படியே எவல்யூஷன் நடந்து இன்னொரு உயிரினத்தை ஃபார்ம் பண்ணோம். 4வது மாஸ் எக்ஸ்டென்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் உருவான ஒரு உயிரினம் தான் டைனோசர். கிட்டத்தட்ட 200 மில்லியன் வருஷத்துக்கு வந்து டைனோசர் தான் இந்த உலகத்தை டாமினேட் பண்ணதா சொல்லுவாங்க. சின்ன டைனோசர்ல இருந்து பெரிய டைனோசர்ல இருந்து எல்ஐசி பில்டிங் அளவுக்கு இருக்க டைனோசர்ல இருந்து இந்த பூமியை இன்னைக்கு எப்படி மனுஷன் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அது மாதிரி டைனோசர் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஒரு காலகட்டத்துல. இன்னைக்கான காலகட்டத்துல தான் பான்ஜியான்னு சொல்லப்படுற ஒரு சூப்பர் கான்டினென்ட் இந்த மாதிரியான தண்ணி எல்லாம் வத்தி ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு வந்து வந்துருச்சு. சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பான்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கான காலகட்டத்துல நீங்க பாக்குறீங்கல்ல மேப், இதுதான் அன்னைக்கான காலகட்டத்துல மேப், பூமியோட மேப். அதுக்கு முன்னாடி நீங்க பாக்குற இந்தியா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒன்னாதான் இருந்துச்சு. கொஞ்சம் காலகட்டத்தில் டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் மூவ் ஆக வந்து அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆக கொஞ்சமா வந்து ஒரு இடமா பிரிஞ்சு போச்சு. யுரேஷியன் பிளேட்டும் இந்தியன் பிளேட்டும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மோதி தான் இமயமலையை உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ஒரு நாள் நடக்கிற ப்ராசஸ் கிடையாது. ஒரு தடவையுமே வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சென்டிமீட்டர்ல வந்து நம்ம பூமி கடியில இருக்க டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகி ஒரு கான்டினென்ட் வந்து பிரிஞ்சு போக ஆரம்பிக்குது. இது எல்லாமே கடந்த 200 மில்லியன் வருஷத்துல நடக்குது. டைனோசர் தான் மொத்தமா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பத்தி நான் ஒரு ஃபுல் வீடியோவே போட்டிருக்காங்க. டைம் இருந்தா ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க, எப்படி இந்த உலகம் 5வது தடவை அழிஞ்சுது அப்படின்றத. ஒரு எரிக்கல் தாக்கி 5வது தடவை இந்த பூமி அழிஞ்சுது. டைனோசர் மொத்தமா அழிஞ்சு போச்சு. டைனோசர்னு ஒன்று இந்த பூமியில அழிஞ்சே போகல அப்படின்னா மனுஷன் நானும் வந்திருக்க மாட்டோம். அந்த 5th மாஸ் எக்ஸ்டென்ஷன்ல சர்வியான ஒரு உயிரினம் தான் மேமல்ஸ், பாலூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா அது வந்து முட்டை போடாது, குழந்தைய வயிற்றுல இருந்து எடுக்கும். மனுஷன் எப்படி பண்றானோ அந்த மாதிரியான வகையான ஸ்பீசிஸ் வந்து அந்த 5th மாஸ் எக்ஸ்டென்ஷன்ல சர்வியாச்சு. மேமல்ஸ் வந்து நிறைய உயிரினங்கள் இருக்கும். இப்ப சாட்ல பாக்குறீங்கல்ல, இதுல இருந்து எவல்யூஷன் ஆனது. குரங்குகள் உருவாகுது. அப்புறம் குரங்குல இருந்து ஒரு விதமான ஒரு பரிணாமம் நடக்குது. இந்த மேமல்ஸோட எவல்யூஷன் வந்து போயிட்டே இருக்கும் போது ஒரு காலகட்டத்துல குரங்குல இருந்து ஒரு விதமான ஸ்பீசிஸ் வந்து எவால்வ் ஆகுது, ஹோமோ ஹெபிலிஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அது எவால்வ் ஆகி ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு மாறுது. அதுல இருந்து ஹோமோ சேபியன்ஸ், நீங்களும் நானும் தான் ஹோமோ சேபியன்ஸ். அப்படிதான் குரங்குல இருந்து மேமல்ஸ் வந்து உருவாகி அதுல இருந்து குரங்கு உருவாகி குரங்குல இருந்து ஒரு எவல்யூஷன் நடந்து மனுஷன் உருவானான். இதை நான் சொல்லும் போது மனுஷன் எப்படா குரங்குல வந்துருவான், குரங்கு தான் இன்னும் இருக்கே, குரங்கா நீ, குரங்கு தான் இன்னும் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா எவல்யூஷன் அப்படி நடக்காதுங்க. எவல்யூஷன் எப்படி நடக்கும்னா, இந்த மவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மவுஸ் வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. இந்த மவுஸ் நீங்க ஒரு 2020 வாங்கினீங்கன்னா இதே மாடல் வந்து 2025 வேற மாதிரி இருக்கும்ல. ஆனா இந்த மவுஸ் இருக்கும், ஆனா அது வேற மவுஸா இருக்கும். அப்படிதான் எவல்யூஷன் வச்சுங்களா. பேசிக்கா எவல்யூஷன் வந்து குரங்குல இருந்து ஒரு இது வந்து எவால்வ் ஆயிருக்கும், அதுல இருந்து இன்னொரு எவால்வ் ஆயிருக்கும். அது ஹோமோ எபிலிஸ், ஹோமோ எலக்ட்ரிஸ், ஹோமோ சேபியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பரிணாமத்துலதான் மனுஷன் இந்த பூமிக்கு வந்தான். அப்படின்னு பார்த்தா முன்னாடி இருக்க குரங்கு அப்படியேதான் இருக்கும். அதுல இருந்து எவால்வ் ஆனதுதான் இந்த மனுஷன் அப்படின்றது. அதுக்கப்புறமா மனுஷன் உருவாகி 2 லட்சம் வருஷம் ஆகுது. மனுஷன் உருவாகி 2 லட்சம் வருஷம் தான் ஆகுது. இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.6 பில்லியன் இயர்ஸுக்கான ஹிஸ்டரி வந்து இருக்கு. இந்த உலகத்துல பல கோடி எத்தனையோ உயிரினங்கள் வைப் அவுட் ஆயிருக்கு. நீங்க இன்னைக்கு உலகத்துல பார்க்காத உயிரினங்கள்லாம் முன்னாடி வாழ்ந்துருக்கு. இப்படி இந்த பூமி 5 தடவை அழிஞ்சு அதுல இருந்து சரியான உயிரினம் வந்து இன்னைக்கு நம்மள கொண்டு வந்திருக்கு. நம்ம அடுத்த மாஸ் எக்ஸ்டென்ஷனை நோக்கி காத்துக்கிட்டு இருக்கோம். மனுஷனும் ஒரு காலகட்டத்துல அழிஞ்சுதான் போவான். அது இன்னைக்கோ இல்ல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கடந்தோ நடக்கலாம். எப்படி பல உயிரினங்களுக்கு நடந்துச்சோ அது மாதிரி உங்களுக்கு எனக்கு நடக்கலாம். இந்த பூமி இன்னொரு தடவை அறியும் போது அதுல இருந்து சர்வே ஆகிற உயிரினம் இன்னொரு உயிரினத்தை ஃபார்ம் பண்ணும். அடுத்த உயிரினம் வந்து மனுஷனா இருக்க மாட்டான், வேற ஒரு உயிரினமா இருக்கலாம், மனுஷனோட அட்வான்ஸா இருக்கலாம். அப்படி இந்த பூமி வந்து அழிஞ்சு திருப்பி ஒரு உயிரினத்தை வந்து உருவாக்கும். உலகம் அழிஞ்சு திருப்பி இன்னொரு உயிரினம் வந்து உருவாகும். அப்படி உருவான உயிரினம் தான் நீங்களும் நானும். அடுத்த மாஸ் எக்ஸ்டென்ஷனை வெயிட் பண்ணி அடுத்த உலகம் அழிய போறதை வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து சரியாகிற உயிரினம் இன்னொரு உயிரினத்தை ஃபார்ம் பண்ணும்.
இப்படிதான் இந்த டார்வினோட எவல்யூஷன் தியரி. இதுல ஏதாவது தப்பா கூட பேசியிருந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. என்னோட ரிசர்ச்ல வந்து தப்பு இருந்திருக்கலாம். அதை கீழே நீங்க சுட்டி காட்டலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் வந்து பாக்குறேன். பாய் ட்ரூப்ஸ்.